தீரவை. சோ என்னது இது மூவ்மெண்டா? காத்து முத்து ஃபார் எண்ட்ல இருந்து போடுறாரு பெவிலியன். அவுட். முதல் விக்கெட் விழுந்து விட்டது. காந்தி அடிக்கல என்றார். அப்ப டிஆர்எஸ் எடுங்க. கௌஷிக் கமான். கௌஷிக் எடுக்கலையா? பட்டுச்சான் அவருக்கு என்னங்க? பட்டுச்சான் இவர்கிட்ட கேக்குறாரு. உங்களுக்கு தானே தெரியும். உங்க பேட் கௌஷிக் எடுங்க. முழிக்காதீங்க. TV umpire to director. We have a player's review for catch. The on-field decision is out. It's a fair delivery. எப்படி அவுட் ஆனாரு? திரிலோக்நாத் அருமையா மேல தான் போட்டாருங்க. அக்காஸ் எப்படி ஆடினாரு? ரொம்ப ராங் ஷாட். பவர் ஷாரன் பிளே பவர் கேட்ச் ஆஃப் த மேட்ச். துஷார் ரயேஜா கிளீனா பேட். இதனால தான் ரொம்ப யோசிச்சாரு முத்து டிஆர்எஸ் எடுக்கிறதுக்கு. அவருக்கே ஐயோ எடுக்கலாமா இவ்வளவுமா? ஆனா அவருக்கு பட்டுச்சானே தெரியல. அவுட்டா கேட்சா? எஸ், வந்த உடனே விக்கெட் முத்து. இரண்டாவது விக்கெட் புவனேஸ்வரன். இவர் வந்தாலே விக்கெட் தானே. சூப்பர். நானும் செனாரியோ என்னதுன்னு சொல்லணும் பாக்குறேன். அதுக்கான அவங்க ஐ ட்ரீம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அக்ராஸ் ஆட்டார். பால் வரதுக்கு முன்னாடி ஆட்டார். ஷாரன் பிளே பவர் கேட்ச் ஆஃப் த மேட்ச். கேப்டன் சத்துர்வேத் மற்றும் ஒரு விக்கெட். இந்த மேட்ச் திருப்பூர் ஜெயிக்கும் போது சனி சந்து முதல் ஸ்ரீராம் பவுண்டரி வந்திருக்கு. ஸ்ரீராம் மேலே போய் பட்டிருக்கு. 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்த மாதிரி இருக்கு அந்த பவுண்டரி. அதனால 50 இயர்ஸ்ல போய் பட்டிருக்கு. மிஸ்டர் யோ மகேஷ் அவர்களே, என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஷாட்டை பற்றி? இது ஒரு ஸ்ரீராம் பவுண்டரி. ஷார்ட்டரா தான் போடுவாரு. அதுக்கு முன்னாடி மேல தான் போட்டாரு. பட் வாட்டி ஃபிளிக் பவுண்டரி. பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்ரீராம் 4 சரியா இருக்கு விக்கெட். அடிச்சிருக்காரு எதிரடி. சூப்பர் ஷாட் கவின். இதுதான் சேலத்துக்கு பெருமை. ஸ்டீல் சிட்டி பாய்ஸ் யூ ஆர். கம் ஆன் சேலம். இட்ஸ் a ஸ்ரீராம் 4. மறுபடியும் பவுண்டரி. பால் நல்லா பேட்டிங் வருது. யோமி பேட்டோட மேல் பகுதியில் பட்டுச்சு. ஆனா சமா சாய் கிஷோர் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பவுண்டரி கொடுத்திருக்காரு. ஒரு சுமாரான ஸ்டார்ட் ஃப்ரம் சாய் கிஷோர். பட் ஒரு ஜூஸ் நானே போல்டங்க சூப்பர்பா போட்டாரு அஜித் ராம். ஃப்ரண்ட்ல ஆட வேண்டியது பேக்ல ஆடின மாதிரி இருந்தது. சோ அதனால போல்டங்க. நல்ல பால் அஜித் ராம் கிட்ட இந்த பால் வித்தியா முள்ள போச்சு. ஃப்ரண்ட்லயும் ஆடல பேக்லயும் ஆடல. கவின் ஆந்தியா படிக்க போனாரு. பேட் இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் யோமி. இன்ஃபேக்ட் கரெக்டா வெல்கம் பண்ணீங்க. அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட் ஒரு பவுண்டரி ஒன்னு வந்திருக்கு. இருந்திருக்கணும். இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா? கையில வாய்ப்பு பிடிச்சிருக்காரு. இன்னொரு விக்கெட் இருக்காங்க சேலம் ஸ்பார்டன்ஸ். மேல அடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. ஃபீல்டர் கரெக்டா அண்டர் நீட் வந்து ஒரு ஷேர் ஆன் பிளை பவர் கேட்ச் ஆஃப் த மேட்சை எடுத்திருக்காரு. ஸ்லைட்டா கிளவர். ஆனா கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணிருக்க முடியும். நல்ல ஃபீல்டிங். பவுண்டரி. இன்னைக்கு ஃபீல்டிங் கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கு. சாய் கிஷோர் யூசுவலா ஒரு நல்ல ஃபீல்டர். அவுட் அங்க இருந்து மீண்டு வரல. இன்னும் இழுத்து அடிச்சிருக்காரு சந்து. மிஸ்ஃபீல்டு. சுமாரான ஃபீல்டிங். போல்டு. திரிலோக்நாத் நாக் கொத்தி விட்டது அபிஷேகை. வந்தாரு நாகினி இந்த வாரம். அபிஷேக் அவுட். 84க்கு 5. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால தூக்கி ஸ்டம்ப்ல இழுத்து விட்டுக்கிட்டாருங்க பேட்ஸ்மேன் திரிலோக்நாத். 40 டாட் பால் தான் வரும். அத்தான் கான் வந்தோடனே வேலை காமிச்சிட்டாரு. சம ஷாட். நல்ல கேட்ச் ஸ்டாண்ட்ல. சனி சந்து இதோட தன்னோட முதல் அரை சதத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு டிஎன்பிஎல் கரியர்ல. அற்புதமா ஆடினாரு. முதல் ஓவர் முடிஞ்ச உடனே அவருக்கு பேட்டிங் வந்துச்சு. அவர் செமையா ஆடினாரு. நடுவுல சூப்பர் கேட்ச் ஸ்டாண்ட்ஸ்ல அப்படிங்கிற ஸ்கோர்ல வந்தாரு. நம்பர் 4ல ஒரு பூம் பூம் பூமர் 6 அடிச்சு அவரோட அரை சதத்தை பதிவு செஞ்சிருக்காரு சன்னி சாந்து. குட்ரா ப்ரமோஷன் என்கிட்ட நான் ஆடி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக். ஆல் கிடையாது. இப்ப நின்ன இடத்துல லெக் சைடுல இன்னொரு பூம் பூம் பூமர். ஆகா, இவரு நாகுக்கே மகுடி ஊதுறாரு.
காற்றுள்ள போதே தூக்கிக்கொள், காற்று இருக்கும் படமே அடிச்சு ஆடுறாரு இங்க சன்னி சந்து. காத்து அந்த பக்கம் தான் அடிக்குது. பேக் ஆஃப் லென்த் த்ரிலோக் நாக். சுத்தமா அந்த பால்ல விஷம் இல்ல. இவர் அடிச்ச ஷாட் எங்கேயோ போய் இருந்து ஊந்துருக்குங்க. கிரவுண்டுக்கு வெளில போயிடுச்சு. இந்தியா சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போயிடுச்சு. பால் எடுத்துட்டு ஓடிடாதீங்க, யாரும் கொடுத்துருங்க. பவுண்டரி கிடைச்சிரும் அத்னான் கானுக்கு. லைன் ரைட் ஹேண்டுக்கு அக்ராஸ் தான் போச்சு. பேட்டை வீசினாரு. டாப் எட்ஜ் கரெக்டா ரெண்டு ஃபீல்டர்ஸ்க்கு தலைக்கு. பட் இப்ப இங்க சாய் கிஷோர் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஒரு பூம் பூம் பூமர் 6. கான் திருஷ் காமனி வந்திருக்காங்க. பொசிஷன் பண்ணிருக்காங்க கரெக்டா. பால் க்ளோஸா போயிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியம். தேவையான டிரெக்ஷன் கொடுத்திருக்கார். அண்ட் சாய் கிஷோர் நைஸ் டால் போலர். பிரமாதமான ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 75 மீட்டர்ஸ். குட். அதனால பால் ஒரு டீவியேட் ஆச்சு. Again, brilliant catch, outstanding catch, and the ball was traveling. Nag, Trilok Nag, நல்ல ஒரு டால் ஃபீல்டர். விக்கெட் விழுந்திருக்கு. சாய் கிஷோர் அந்த பிரேக் கொடுத்திருக்காரு. ஒரு லோ ஃபுல் டாஸ். ஜெனரலா லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்றது கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் சன்னி சந்து கரெக்டா அந்த ஃபீல்டருக்கு வந்து நீங்க அந்த கட்டர்ஸ். ஸ்லோயர் பால். விக்கெட் கீப்பர் கரெக்டா போயிருக்காரு. கரெக்டா ரொம்ப ஈஸியாவும் பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கேச்சஸ்க்குலாம் விக்கெட் கீப்பர் தான் போகணும். புவனேஸ்வரன் அகைன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோயர் பால் பிரில்லியண்டா போடுறாரு. மிக்ஸ் பண்றாரு. அதை ஒரு 4 எடுத்திருக்காரு. பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோயர் அண்ட் பிரில்லியன்ட் bowling. இந்த பாலோட ஹைலைட் எஸ் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோர் ஒன்னா இருந்தா கூட அந்த பால் பிட்ச் பண்ண லைன் நல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அகைன் ஓவர் தி பாயிண்ட். அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கிடையாது. பவுண்டரி வந்திருக்கு. வந்து நிறைய பேட்டர்ஸ் விளையாடுறத பாக்குறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த ரன் ரேட் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் இங்க ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ஷாட் இல்லங்க. திருப்பியும் பாலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா அந்த லோ ஃபுல் டாஸ கனெக்ட் பண்ணி ஒரு திருப்பியும் ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். பூம் பூம் பூமர் 6. மொமெண்டமே மாத்திட்டாருங்க. 2 விக்கெட் டக்கு டக்குன்னு போச்சுன்னு பாத்தீங்கன்னா 7. அதாவது மேட்ச்ல சோ ஃபார் 55% கரெக்டா போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பால ஃபாலோ பண்ணி சாய் கிஷோர் அந்த பிரேக் த்ரூவை கொண்டு வந்திருக்கார். இப்பதான் சொல்லி முடிச்சு. இன்டெலிஜென்ஸ் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து பியூட்டிஃபுல்லா ஸ்லோயரா வெளியே தூக்கி போட்டாரு. அங்கிருந்தே பேட்டை மட்டும் விட்டாரு அபிஷேக் தன்வர். அகைன் விக்கெட் கீப்பர் கரெக்டா அந்த கேட்ச். துஷார் ரஹேஜா திருப்பி நல்ல கனெக்ஷன். 6 ஜெகநாத். நம்ம பேரண்ட்ஸ் இப்பதான் காமிச்சாங்க. நல்லா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. டீமுக்கு அந்த ஆர்க்ல இருந்தது லெஃப்ட் ஹேண்டருடைய ஆர்க் ஸ்லைட்லி ஃபாஸ்டர் பால். அதை பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணாரு அவுட் ஆஃப் தி பார்க். நல்ல கனெக்ஷன் அவர் கேட்ட அந்த ஒரு அந்த ஸ்லோவர் ஆப்ஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்றாரு. பட் இந்த முறை 6 போயிருக்குங்க. அதே லைன்ல கொடுத்தார். ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காரு. சிவி விட்டுருக்காரு ஃபார் a பூம் பூம் பூமர். சூப்பர் 6 வந்திருக்கு. பிரெடிக்டபிள்ங்க. ஃபர்ஸ்ட் 14 ஓவர்ல ஒரு 6 கூட வரல. இப்ப இந்த கடைசி 5.5 ஓவர்ல 6 6 வந்திருக்கு. மேபி ஸ்டெம்ப்ல ஃபாஸ்ட் யார்க்கர். அதுதான் உள்ள வச்சு வெளியில போடுறது ஒரு குட் ஆப்ஷன் கிடையாது. நேரா ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. சோ விக்கெட் எடுத்திருக்காரு. புவனேஸ்வரோட 3rd விக்கெட். தாட் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் அகைன் இது வேற டிஃபரண்ட் ஸ்லோயர் ஒன். ஆஃப் பிரேக் ஆக்ஷன்ல போட்டாரு. சோ அந்த மாதிரி ஆஃப் கட்டர் மாதிரி ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் சரியா. பால் ஆஃப் தி இன்னிங் 6 வருமா? இல்ல. ரெண்டாவது ரன் ஓடுனாங்கன்னா ஷூர் ரன் அவுட். அங்க ரன் அவுட். சோ 155 for 9 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆல் அவுட் ரன் அவுட் ஆனதுனால அளவுக்கு இது பார் ஸ்கோர் சொல்ல முடியாது. இந்த சின்ன கிரவுண்டு. பட் நல்லா போலிங் போடணும். பட் இருந்த பொசிஷனுக்கு நல்ல ஒரு கம்பேக். சேலம் பொறுத்த வரைக்கும் 1 for 2. அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 விக்கெட் போச்சு. 1 for 2. அங்கேருந்து அப்புறம் கவின் அண்ட் சன்னி சந்து ஒரு ஸ்மால் பார்ட்னர்ஷிப். அண்ட் தென் கவின் அவுட் ஆனார். பட் சன்னி சந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணாரு. இன்னைக்கு ப்ரமோஷன் இந்த 155 தான் வந்தது. அங்க போலிங் த்ரிலோக் நாக்
2 for 21 and then 3 for 48 Bhuvaneshwaran. Expensive but among the wickets Sai Kishore 2 for 31 quality Kamcha. வாவ் அமேசிங் இன் ஸ்விங்கா. பனானா இன் ஸ்விங். பனானாவா? ஆமா, பனானா மாதிரி வளைஞ்சு வந்தது பாத்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் பால். பாப்பாரு அதே தான் பண்ணிருக்காரு. பவுண்டரி அதுக்கும் மேல நம்மள நோக்கி வருது. அச்சச்சோ, இங்க வந்திருந்தா நான் பிடிச்சிருப்பேன் கேட்ச். சம ஷாட், பூம் பூம் பூமர் அடிச்சிருக்காரு துஷார் ரயேஜா. இதுதான் சொன்ன முத்து, இவரு வந்து டேக் ஆன் பண்ணு தான் பாப்பாரு, அதுதான் பண்ணிருக்காரு. இறங்கி வந்து நல்லா ஃப்ளோ ஆஃப் த பேட். அருமையான ஒரு பிக். நம்ம வருவோம் டிவில. வணக்கம் வணக்கம், நாங்க அங்கதான் பக்கத்துல இருந்தோம். 77 மீட்டர்ஸ் அந்த ஒரு 6 வெளியே தான் நிக்கிறாரு. ஐஸ் ஆன் த பால். அந்த பேட் ஃப்ளோ பாருங்க, ஒரு நிக்க கூட இல்ல எங்கேயுமே. அவரு இந்த ஓஹோ, ஏட்டிக்கு போட்டியா ரெண்டு பேரும் குவாலிட்டி ஷாட்ஸ் ஆடுறாங்க. சம ஷாட் ராதாகிருஷ்ணன். இவங்க ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ், ரெண்டு பேரும் சூப்பர் ஓபனிங் பேட்டர்ஸ். கரெக்டா காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நேரா அடிச்சிருக்காரு, செம்மையா அடிச்சிருக்காரு. பூம் பூம் பூமர் 6. துஷார் ரஹேஜா எந்த எண்டு எந்த போலரா இருந்தாலும் அவரோட ஜோன்ல இருந்து அடிக்கிறாரு. ஃபீட் பண்றாங்க சன்னி சந்து. ஸ்லோர் ஒன் எதுக்குனே தெரியல, தேவையே இல்லாத ஒரு ஸ்லோர் ஒன். அகைன்ஸ்ட் தி விண்ட் லெக் சைடு இருக்கு, நல்லா பேக் ஆஃப் லென்த்தே இவர் வைக்கலாம். பட் தேவையே இல்லாம ரெண்டு பேரும் இப்போ ரன்ஸ். மறுபடியும் மேல இப்ப தேர்ட் மேன வர உள்ள வச்சு போட்டிருக்காங்க. ஸ்ரீராம் 4. சில பேர் நினைக்கலாம் இது ரிஸ்க்னு, ஆனா ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி ரிஸ்க்கு ஏத்த ரிட்டர்னும் இருக்கு. Gained straight down the ground. Commentators curse அங்க நடந்திருக்கு. சனி சந்து அங்க கேட்ச், அங்க விக்கெட் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் சச்சின் ராட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. துஷார் straight down the ground, கொஞ்சம் அகைன்ஸ்ட் தி விண்ட் அங்க போணும்னு பார்த்தாரு. நேரா அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. பேட் ஸ்லைட்டா டர்ன் ஆச்சு. அங்க ஷாரான் பிளை பவர் கேட்ச் ஆஃப் தி மேட்சை எடுத்திருக்காரு சன்னி சந்து. அண்ட் அதுதான் தேவை. ரொம்ப நேரமா அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அங்க. ஸ்ரீராம் 4. ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா ஒரு முடிவோட வந்திருக்கு. இன்சைட் அவுட் ஷாட், பவுண்டரி. நல்ல ஷாட், நல்ல தாட் ப்ராசஸ் அங்க சாய் கிஷோர். ஏன்னா அதுதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு டெலிவரி மேல அடிக்கிறதுக்கு. அகைன் ஓவர் கவர்ஸ், பவுண்டரி அண்ட் 50 அப். நல்ல பேட்டிங் சாய் கிஷோர். ஜெனரலா பாத்தீங்கன்னா 45 இன் பவர் பிளே வந்தாலே 75% ஆஃப் தி டைம்ஸ் வின் பண்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. லாஸ்ட் பால் ஆஃப் பவர் பிளே, ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட், பூம் பூம் பூமர் 6. Lofty strike, சாய் கிஷோர் கலக்கிட்டார். பவர் பிளே இஸ் டன். 56 for 1. சாய் கிஷோர் அவர் பாத்தீங்கன்னா வந்தாரு, இறங்கினாரு, நல்லா போலிங் போட்டாரு, இப்ப பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த கடைசி ஓவரை நல்ல திங்கிங். இந்த ஓவரை கேர சென்சிபிளா ஆடுனாங்க. அவர்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு பாருங்க, சொன்ன உடனே எங்கேயோ தூக்கி விட்டாருங்க. பூம் பூம் பூமர் 6. கரெக்டா இந்த மாதிரி 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயரை சாய் கிஷோரை பேசணும் ராதாகிருஷ்ணன் கிட்ட. ஸ்லாட்ல கொடுத்தாருங்க. இன்ஃபேக்ட் கிளியர் இன்டென்ஷன் சரி. இது வித் ஸ்பின் மறுபடியும் ஒரு ஷாட், லாங் ரீச். சச்சின் கொஞ்சம் பால் இழுத்து போட்டா, பட் நல்ல லாங் ரீச் எடுத்து அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆஃப் த பேட் முடிஞ்ச அளவுக்கு பாலுக்கு க்ளோஸா போகிற அண்ட் வித் ஸ்பின் அடிப்பதற்கான ஒரு முயற்சி. என்னங்க இப்பதான் வந்து 6 அடிக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த முறை ஸ்லைட் டைமிங்க மிஸ் பண்ணாரு. ஸ்ட்ரைட்டா லாங் ஆஃப் கிட்ட ஒரு கேட்ச் கொடுத்து ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் கம்ஸ் டு an end. ராட்டி அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த முறை க்ளோசர் டு த பால் வரல, நின்ற இடத்துல இருந்தே அடிச்சிருக்காரு. அண்ட் தி பவுண்டரி திருப்பி சன்னி சந்து அவர் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 2.0 வெர்ஷன்ல வந்திருக்காரு. இப்பதான் சொல்லிக்கிட்டு 2.0 வெர்ஷன். ரெண்டு ஃபீல்டர் இடையில ஒரு பிரமாதமான ஒரு பவுண்டரி அவரோட விஜய் சங்கர் பேட்ல இருந்து. ஓவர் அவுட்டா. ஐயோ, சூப்பர் கேட்ச். கொய்யா மரத்துல கொய்யா பறிக்கிற மாதிரி பறிச்சிருக்காரு கேப்டன் தன்வார். சச்சின் ராட்டிக்கு என்ன பேர் மாத்திட்டாங்க, ஒரு பேர் ரத்தின்னு போட்டாங்களே. சச்சின் ராட்டி எடுத்தாச்சு இன்னொரு விக்கெட். சரியான கேட்சுங்க. ராதாகிருஷ்ணன் அந்த ஷாட் நல்லா ஆடுவார், ஓவர் கவர். பட் சரியான டைமிங் இல்ல. பட் டைமிங் மட்டும் இல்லாம டைமிங் இவருக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. ஷாரன் பிளை பவர் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் அபிஷேக் தன்வருக்கு ஏற்கனவே கொடுத்துடலாம்னு தோணுது.
பேக் ஃபுட்ல நின்னு தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட் ஆக போறாரு விஜய் சங்கர். அவுட். மோகித் ஹரிஹரன் அரைக்குழி பந்து வீசினப்ப 6 நினைச்சாரு. அதனாலதான் இப்போ இதுல விக்கெட்டான ஆச்சரியப்படுறாரு. ஆனா மிகப்பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு இருக்கபி. ரொம்ப நிறையவே இருக்குங்க. அகைன்ஸ்ட் த விண்ட் விஜய் சங்கர் இழுத்து தூக்கி அடிச்சாரு. பட் காத்துல அப்படியே நின்றுச்சுங்க. கம்ஃபர்டபிள் கேட்ச் முகமது அத்னான் கான். விஜய் சங்கர் ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷன் கேக்குறேன். எட்ஜ் பட்டு 4 சதுர்வேத் வீரி விட்டாரு ஆஃப் சைடுல. பிரின்ஸ் ஆயிட்டேன் அதனால. லெக் சைடுல தூக்கி அடிக்க ஒரு முயற்சி. காட்டுள்ள போதே தூக்கி கொல் அப்படின்னா காத்திருக்கிற பக்கம் தான் தூக்கி அடிக்கணும். திருநெல்வேலியில அடிச்ச உடனே தெரிஞ்சது அது ஒரு பூம் பூம் பூமர் சூப்பர் 6. இந்த திசையில நீங்க காத்துல அடிச்சா மட்டும் போதும், காத்தே தூக்கிட்டு போயிடும் பவுண்டரி ரோப்புக்கு வெளியே. இவரோட கோ டு ஷாட் இதுதான். மோகித் ஹரிஹரன் கேட்ச் இட் அப்படின்ட்டு ஒரு half a second கத்துனாரு. பட் போய் விழுந்து கையில் அடிச்சு ஓடி இருக்காரு. த்ரோ நல்லா இருந்தா க்ளோஸா இருக்கும். இதுவும் க்ளோஸ் தான். அம்பையர் ஸ்ரீநாத் டிவி சிக்னல் காமிச்சிருக்காரு ஒரு டிஆர்எஸ். எவ்வளவு ஆங்கிள் பார்த்தாலும் நெட்ரிக் கண்ணை திறந்தாலும் அது அவுட் அவுட் தான் வரும். எக்கச்சக்க இவரு ஒரே கியர் தான் ஒரு பேட்டிங்ல. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரன் இல்லங்க. ஏன் ரன் இல்லைன்னா பால் அழகா அங்க பாருங்க பவுன்ஸ்ல ஃபீல்டருக்கு உட்காந்து போச்சு நேர. அதுக்கு மேல அதுவே ஒரு 4 த்ரோ. சுமரா அடிச்ச த்ரோ, சுமாரான த்ரோ. பட் நல்லா வெல்டன் கவின். அவர் நல்லா எப்படியோ பால புஷ் அடிச்சிட்டாரு. தேவையான விக்கெட் கேப்டன். ரெடியா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் விவேக் ராஜ். அவர் பேட்ல பட்டுதுன்னா பால் நல்ல வேகமா தான் போகும். ஒரு 4 ஓட தொடங்கி இருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ரீராம் 4. 14 மேட்ச் அந்த ஒரு கட்டத்துல இருக்கும். அவுட் சைட் எட்ஜ். தேர்ட் மேனை ஏன் அவ்வளவு ஸ்கொயரா வச்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இது டூ லேட். ஆனா இது ஒரு ஸ்ரீராம் 4. என்ன வேணா நடக்கலாம். ஷார்ட் பால போட்டாரு, தூக்கி விட்டாரு நேர கையில. விவேக் ராஜ் காலி. இதாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த விக்கெட் விழுன்னு தோணிச்சுங்க. தில்லு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. பல்லு இருக்கிறவன் தான் பக்கோடா சாப்பிடலாம். அவர்கிட்ட பேசுறது ஷார்ட் பால். பல்லு இருக்கு ஜெகநாத் கிஷோர். ஃபர்ஸ்ட் பால் பவுன்சர் காத்துல போச்சு. பட் நேரா ஃபீல்டர் கையில. சச்சின் ராட்டி பெரிய சைடு அகைன்ஸ்ட் தி விண்ட். எல்லாமே அகைன்ஸ்டா இருந்தது. விஜய் சங்கர் நாட் வெரி ஹாப்பி. பட் ஜெகநாத் கிஷோர் அண்ட் சேலம் ஸ்பாட் விக்கெட்ஸ் த்ரோ பண்றாங்க. கேட்ச் ஆன் பார்க்கணும். கான் அங்க. இவர் கடைசி வரைக்கும் ஆடணும் சொன்னோம். பட் அவர் ஆடல. ஐ திங்க் சேலம் இதோட அவங்களுக்கு அந்த ஸ்மைல் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ திரிஷ் காமெடி ஜாயின் பண்றாங்க. நல்ல ஆங்கிள் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபார்ம்ல இருந்த அனிருத் ஸ்ட்ரெயிட்டா கேப்டன் Straight down the ground. Boom, boom, boomer 6. புவனேஸ்வரன் பால் மட்டும் இல்ல பேட்டை கொடுத்தாலும் நான் அடிப்பேன்னு காமிக்கிறாரு. வந்த ஃபர்ஸ்ட் பால் கரெக்டா அவரோட ஸ்லாட்ல இருந்து ஒரு பிளாட் பேட்டட் ஷாட் கிளீனா அடிச்சிருக்கார் புவனேஸ்வரன். இதாங்க தேவை. 83 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரத பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் பேட்டட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஃபீல்டர் அண்டர்நீத் வராரு. ஈஸி கேட்ச். அபிஷேக் தன்வர் மறுபடியும் ஒரு கேட்சை எடுத்து சேலமுடைய ஹோப்ஸ பிரைட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு ஷாட், ஒரு பெரிய ஷாட். இவரை பிளேம் பண்ண முடியாது. இவர் ஒரு ட்ரை தான் பண்ணாரு. கொஞ்சம் அவே ஃப்ரம் த பேட் போட்டாரு. அதுதான் இந்த ஸ்டெம்ப் ரேஞ்சில் போடாம வெளியே போட்டாரு அபிஷேக் தன்வர். அடுத்த கேட்ச் நல்லா இன்னைக்கு பிடிக்கிறாரு. கேட்ச மேட்சையும் கேட்ச் பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அபிஷேக் தன்வர் குட் கேப்டன்சி. அண்ட் தென் பிரமாதமா போட்டிருக்காரு. இன்னொன்னுங்க ஒன் மோர் கரெக்டா வந்து செல்வகுமரன் அவர் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த இம்பாக்ட கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. மேட்சை சீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் டாமினன்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் பால் கரெக்டா ஃபீல்ட் பிளேசிங். அதுதான் இந்த சும்மா ஒரு தட்டி கொடுக்க ட்ரை பண்ணாரு கௌஷிக் காந்தி. ரொம்ப சேஃப் ஃபீல்டர். சோ அஜித் ஸ்ட்ரைக். பூம் பூம் பூமர் 6. கருப்சாமி விட மாட்டேன்றாரு. நான் இருக்கேன்றாரு. இன்னும் மேட்ச் முடியல. 20 ஸ்லாட்ல இருந்தது. ஸ்டம்ப் லைன் டெலிவரி பிளாட்டா அடிச்சிருக்காரு கருப்பசாமி. லாங் ரீச் அப்படின்னும் போது பவுண்டரி அங்க. செம்மையா இந்த மேட்ச் இன்னும் முடியலங்க. கடைசி விக்கெட் ஃபைட் பண்றாங்க.
ஆரம்பிச்சாச்சு. பிரில்லியன்ட் லாஸ்ட் ஓவருங்க. கிரிக்கெட் ஃபன்னி கேம் இல்லைங்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சன்னி கேம், சன்னி சந்து கேம். இன்னைக்கு சூப்பர்பா பண்ணாரு. குட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். சேலம் 8 ரன் வித்தியாசத்துல வெற்றி. சோ இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா திண்டுக்கல் அண்ட் நெல்லை 2 பேரும் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுறாங்க. செப்பாக் சூப்பர் கில்லிஸ் இன்னும் அந்த கான்டெஸ்ட்ல இருக்காங்க. குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. சேலம் இந்த வின் பண்ணினால 4 பாயிண்ட் அவங்களும் நெக்ஸ்ட் மேட்ச் தான் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஓப்பன் அவுட் ஆயிருக்கு. இந்த வின்னால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த டோர்னமெண்ட்டே வந்து ஒரு களை கட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு ஷாட், அந்த சுமாரான ஷாட் அங்க பாக்குறோம். அங்க யாருமே 30 அடிக்கல. அப்புறம் எங்க வின் பண்ண முடியும்? எல்லாம் 20. நல்ல பெட்டர் பேட்டிங் பண்ணியிருக்கணும் சன்னி சந்து. எஸ் விக்கெட்லெஸ்ஸா இருந்தா கூட எக்கனாமிக்லா இருந்திருக்கா. பிக் ஆஃப் த போலரா சச்சின் ராட்டி 3 விக்கெட்களையும் போட்டு எக்கனாமிக்லாவும் இருந்திருக்கா. 10 ரன்ஸ். சேலம் ஸ்பார்டன்ஸ் 155, சன்னி சந்து 61. அவர்னால தான் அந்த ஸ்கோர் வந்தது. புவனேஸ்வரன் among the wickets 3 for 48. But I dream